மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11 ஆண்டு பகுதியினுடைய வரிசையிலே நாங்கள் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற பாடப்பிறப்பை அடிப்படையாக கொண்டு வருகின்ற அந்த வினாக்களை அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த கட்டுரை பகுதியின் ஒவ்வொரு பகுதியாக நான் விடயத்தை சொல்லி கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் கடைசியாக நாங்கள் அரிச்சந்திர புராணத்தினுடைய அந்த புராணத்தில் வருகின்ற ஒரு செய்யுட்பகுதியை நாங்கள் இறுதி வகுப்பில் அவதானித்திருக்கின்றோம். பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலோம் என்றான், மதி இழந்து வாய் இழந்திருந்த அருந்தவன் மறைந்தான் என்று சொல்லப்படுகின்ற பாடலை பற்றி நாங்கள் கடைசி வகுப்பில் கதைத்திருக்கின்றேன். அது அரிச்சந்திர மன்னனுடைய அந்த தியாக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு செய்யுட்பகுதியாக காணப்படுகின்றது. நாட்டை இழந்தே, மகனாகிய லோகிதாசனை இழந்தே, சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்தே, இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கின்ற போதும் அந்த வீடு பெற்ற இழந்தாலும் அந்த கட்டுரை என்று சொல்லப்படுகிற வாய்மையை இழக்க மாட்டோம் என்று சொன்னான். மதி இழந்தால் அறிவினை இழந்து தன்னுடைய வாச்சொல்லில் இருந்து தவறிய அரிய தவ முனிவனாகிய விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த பாடலில் வார விடயம் கடைசி வகுப்பில் நான் என்ன செய்கிறேன்டா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அடுத்தது என்ன மாதிரி என்ற ஞாபகப்படுத்துங்கள். இனி மணிவாசகரினுடைய அந்த லட்சிய சமநோக்கத்தன்மை வெளிப்படுத்தப்பட போகின்றது. இந்த மாணிக்க வாசகர் அல்லது மணிவாசக பெருமான் சைவ சமய நாயன்மார்களில் ஒருவராக காணப்படுகின்றார். அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த அவருடைய இறுதி இலட்சிய அந்த தன்மை, அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மை இந்த கட்டுரை பகுதியில் குறிப்பிடப்பட போகிறது. அதாவது இனி லட்சியவாதிகளிடத்து காணப்படும் மற்றொரு மாண்பினை நாம் உற்று நோக்குதல் பலன் தருவதாகும். மற்றொரு மாண்பினை நாங்கள் உற்று நோக்குதல் பலன் தருவது ஆகும். லட்சியங்களுக்காக தம்மை தியாகம் செய்து உயர்ந்த நல்லோரிடையே தாம் பெற்ற லட்சிய பயனை தியாகம் செய்து சம புத்தியின் சிகரத்தில் நின்ற நல்லோருள் ஒரு சிலரை இங்கு உதாரணமாக காணலாம். அந்த நல்லவர்கள்ல ஒரு சிலரை நாங்கள் இங்கு உதாரணமாக குறிப்பிடலாம். திருவருளையே லட்சியமாக கொண்டு பட்டம் பதவிகளையும் பண நிதிகளையும் தியாகம் செய்த மாணிக்க வாசக பெருமான, அதாவது திருவருளையே லட்சியமாக கொண்டு அவருடைய நோக்கம் திருவருள். திருவருள் என்றால் இறைவனுடைய அந்த சிறப்பு பொருந்திய அருள்தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது. திருவருளை லட்சியமாக கொண்டு பட்டம் பதவிகளையும் பண நிதிகளையும் தியாகம் செய்த மாணிக்க வாசக பெருமான நரகம் புகினும் எள்ளே திருவருளாயிருக்க பெரு இறைவா. இதுதான் சொல்லப்படுது. நரகம் புகினும் எள்ளே, நரகத்துக்குள்ள புகுந்து கொண்டாலும் எள்ளேன் என்றால் நான் பயப்பட மாட்டேன் அல்லது அஞ்ச மாட்டேன். திருவருளா இருக்க பெரு இறைவா, இறைவனுடைய அந்த திருவருள் எனக்கு எப்பொழுதுமே கிடைக்கப்படும். அதனால நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் பயப்பட மாட்டேன் அல்லது அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுவேன். நரகம் புகினும் என்றால் நான் நரகத்துக்குள் புகுந்து கொண்டாலும் அந்த இறைவனுடைய திருவருள் ஆனது என்றுமே எனக்கு கிடைக்கப்பெறும். இதனால நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுவேன் என்று திருவருள் பயனை விடுத்து திருவருளை வழுத்தி ஆனந்தமடைகின்ற, திருவருளை வழுத்தி
ஆனந்தம் அடைகின்றார். வலுத்தி என்றால் இதனுடைய அர்த்தம் அன்றைக்கு சொல்லியிருப்பேன். வலுத்தி என்றால் அதனுடைய அர்த்தம் வலியுறுத்தி அல்லது அழுத்தி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. நரகத்தையும் மோட்சமாக மாற்றியமைக்கும் சமநோக்கம் படைத்த அருட்செல்வர் அவர். அதாவது நரகத்தையே மோட்சமாக மாற்றியமைக்கும் சமநோக்கம் படைத்த அருட்செல்வர் அவர். அவரது சமத்துவ புத்தியினுள் லட்சிய பயணம் மாண்டு போகின்றது. அவருடைய அந்த சமத்துவ புத்தியினுள் அந்த இலட்சிய பயணம் மாண்டு போகின்றது. இவ்வாறு இந்த கட்டுரை பகுதியில அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மை, அவருடைய அந்த இலட்சியவாதி என்று சொல்லப்படுகின்றார். அவருடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மை சொல்லப்படுகிறது. தான் நரகத்துக்குள் புகுந்து கொண்டாலும் இறைவனுடைய அந்த திருவருள் எனக்கு எப்போதும் என்ன செய்யுமெண்டா கிடைக்கப்பெறும். அதனால நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அதாவது அஞ்ச மாட்டேன் அல்லது பயப்பட மாட்டேன் என்று என்ன செய்கிறார் என்றால் அவர் வலியுறுத்தி கூறுவதை இங்கே நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தது சொல்லப்படுகிறது யாராயிருக்கும் என்றால் மகாபாரதத்தில் வருகின்ற தர்மனின் உடைய அறத்தினுடைய வடிவமாக விளங்குகின்ற அந்த தர்மனினுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மை இந்த கட்டுரை பகுதியில் ஆதாரப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். தருமபுத்திரருடைய அல்ல தர்மனுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மை இந்த கட்டுரை பகுதியில் எவ்வாறு ஆதாரப்படுத்தப்படுகின்றது, என்ன மாதிரியான விடயத்தை அடிப்படையாக கொண்டு அதை குறிப்பிட வேண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்த்து கொள்ள வேண்டும். தருமபுத்திரர் அறத்தையே லட்சியமாக கொண்டவராய் அறத்தின் பயனாக கிடைத்த முத்து இன்பத்தை தியாகம் செய்து சமநிலையில் நின்றமையால் சிறந்த அறநெறி செல்வர்கள் உயர்ந்த உதாரணமாகின்றனர். சிறந்த அறநெறி செல்வர்களுக்குள்ளே உயர்ந்த உதாரணமாக மாறுகிறார். அவர் முத்தியுலகத்திற்கு செல்லும் வழியில், முத்தியுலகம் என்று சொல்லலாம் அல்லது வீடு பேர் என்று சொல்லலாம் அல்லது சொர்க்கவாயில் என்று சொல்லலாம், முத்தியுலகக்கு செல்லும் வழியில் அவருக்கு ஒரு இலட்சிய சோதனை ஒன்று நடக்கிறது. ஒரு இலட்சிய சோதனை. புழுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கின்றார். பிற உயிர்களை தம்முயிரில் கண்ட சமநெறி செல்வராகியவர் தமக்கு நாய்க்குமிடையே ஒருமை காண்கின்றார். தமக்கும் அந்த நாய்க்குமிடையே ஒற்றுமைத்தன்மையை காண்கின்றார். அதன் துன்பத்தை தமக்கு வந்ததாக பாவிக்கிறார். அதனுடைய துன்பத்தை தமக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமாக பாவிக்கின்றார். நாயை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு முத்தியுலக வாயில் அடைகின்றார். முத்தியுலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீடு பேர் என்று சொல்லப்படுகிற அந்த சொர்க்க வாயிலை அடைகின்றார். நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முத்தியுலகம் உத்தரவிடுகிறது. நாயை வெளியே விட்டுட்டு நீ உள்ளே வருமாறு அந்த முத்தியுலகம் என்ன செய்யறா உத்தரவிடுகிறது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முத்தியுலகம் எனக்கு வேண்டாம் என மறுத்துக் கொள்கிறார். நாய்க்கு கிடைக்காத முத்தி எனக்கு வேண்டாம் என அந்த இடத்துல தர்மன் என்ன செய்யறாண்டா மறுத்து கூறுகிறார். அறத்தின் பயனாகிய முத்தியையும் உடன் கொண்டு, அறத்தின் பயனாகிய முக்தியையும் உடன் கொண்டு முத்தியுலகம் புகுகின்ற இது நம் முன்னோர் கண்டு அனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகள் ஆக விளங்குகிறது. உரைகள் என்றா என்னதை குறிக்கின்றா சான்று. உரைகள் என்றா என்னதை குறிக்கின்றா சான்று என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. உரைகள் என்றா சான்று. இது தர்மனினுடைய அந்த இலட்சிய அந்த தன்மைக்கு வார ஆதாரமாக இருக்கிறது. இலட்சிய சமநோக்கத்தன்மைக்கு சிறந்தொரு ஆதாரமாக இந்த விடயத்தை நாங்கள் இங்கே ஆதாரப்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக லட்சிய பயனை தியாகம் செய்து இலட்சிய சமபுத்தியில் நிலை நின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருவார்கள். இது நியமம். இவ்வாறு இலட்சிய பயனை தியாகம் செய்து இலட்சிய சமபுத்தியிலே நிலை நின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருகிறார்கள். இது நியமம். இது என்னவாக கண்டா ஒரு நியமமாக இருக்கிறது. இவ்வாறு இலட்சிய பயனை தியாகம் செய்து
இலட்சிய சமபுத்தியில் நிலை நின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருவார்கள். இது ஒரு நியமமாக இருக்கிறது. இலட்சியவாதிகளின் தூல வடிவங்கள் மறைந்தாலும், தூல வடிவம் என்னென்றால் கண்ணுக்கு தெளிவாக புலப்படக்கூடிய வடிவத்தை சொல்றது தூல வடிவம் என்று சொல்லுவோம். கண்ணுக்கு தெளிவாக புலப்படக்கூடிய வடிவம் என்னன்னு சொல்லுவோம் என்றால் தூல வடிவு என்று சொல்லுவோம். தூல வடிவங்கள் மறைந்தாலும் அந்த இலட்சியங்கள் மறைந்து போவது இல்லை. அவை நம்முள்ளத்தை கலந்து நம்மை ஆட்கொண்டு நிற்கின்றன. அவை அழியா நிலை பெற்றவை. அவ்வாறானவைகள் அழியா நிலை பெற்றவை என்று குறிப்பிடப்படுகிறது. சொல்ற விளங்கிட்டா? தூல வடிவங்கள் மறைந்தாலும் அந்த இலட்சியவாதிகளுடைய அந்த திட்ட தெளிவாக கண்ணுக்கு புலப்படுகின்ற அந்த வடிவங்கள் மறைந்தாலும் அவர்களுடைய இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை. அவர்களுடைய லட்சியங்கள் எப்போ இருக்கின்றன, அது மறைந்து போவதில்லை. அவை நம்முள்ளத்தை கலந்து நம்மை ஆட்கொண்டு நிற்கின்றன. நம் உள்ளத்தை கலந்து எங்களை ஆட்கொண்டு நிற்கின்றன. அவை அழியா நிலை பெற்றவை. அவை என்ன செய்யணும்னால் அழியாத ஒரு நிலையை பெற்றவை. தூல வடிவில் நின்றும் மறைந்த இலட்சிய புருஷர்களை, தூல வடிவில் நின்று மறைந்த அந்த இலட்சிய புருஷர்களை அவ்வாறு கண்ணுக்கு புலப்படுகின்ற அந்த திட்ட தெளிவான வடிவத்தை உடைய அந்த இலட்சிய புருஷர்கள் என்றால் அவ்வாறு இலட்சியங்களை கடைப்பிடித்தொழுகிய அந்த மனிதர்களை இயற்கை புலமையும் அறிவு தெளிவும் உள்ள உண்மை கவிஞர்கள் காவியங்களிலே சூக்கும வடிவில் அமைத்துள்ளார்கள். சூக்கும வடிவம் என்னென்றால் அதாவது கண்ணுக்கு தெரியாத அல்லது நுண்ணிய வடிவத்தை சொல்றது சூக்ம வடிவம். தூல வடிவம் என்றா திட்ட தெளிவான வடிவம். சூக்ம வடிவம் என்றா கண்ணுக்கு புலப்படாத அந்த வடிவத்தில் அமைத்து காட்டுகின்றார்கள். இந்த அற்புத காட்சியில் இலக்கிய புரடர்களை காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு அமைத்து காட்டுவதால அந்த இலக்கியங்களை நாங்கள் படிப்பதன் ஊடாக அந்த இலக்கியங்களே வருகின்ற அந்த இலட்சிய புருஷர்களை நாங்கள் என்ன செய்யற நேரடியாக பார்க்கவில்லை. அந்த இலக்கியத்தின் ஊடாக நாங்கள் பார்ப்பதன் ஊடாக நாங்கள் என்ன செய்யறோம், அதாவது இலக்கிய புருஷர்களை காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகின்றோம். ஆனந்தம் என்றா மகிழ்ச்சி, பேரானந்தம் என்றா பெருமைக்குரிய மகிழ்ச்சி. இலட்சியங்களும் இலட்சியவாதிகளும் அபின்னம். இலட்சியங்களும் அந்த இலட்சியவாதிகளும் அபின்னம் என்றா ஒருமைப்பாடு. அபின்னம் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றா ஒருமைப்பாடு என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அபின்னம் என்றா ஒருமைப்பாடு. இதே போன்று இலக்கியங்களும் அபின்னம். இலக்கியங்களும் ஒருமைப்பாட்டு வாழ்ந்தவை. இலக்கியங்களுடன் அபின்னமாக நின்று உணர்வார்க்கு இவை புலனாகும். அபின்னமாக நின்று உணர்வார்களுக்கு இவை புலனாகும். 100 ஆண்டு கழிந்தாலும் உண்மை இலக்கியங்கள் புதுமை பெற்று உள்ளங்களை தளித்து மலரச் செய்கின்றன. புதுமை பெற்று உள்ளங்களை தளித்து மலரச் செய்கின்றன. இவ்வாறு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இலட்சிய புருஷர்களை இலக்கியங்களின் ஊடாக கண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பேரானந்தம் அடைகின்றோம் என்று இந்த கட்டுரை பகுதியில புலவர் மணி ஏஎன்ன பெரிய தம்பி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம் தர்மன் என்று சொல்லுகிறோம். தர்மன் என்னடா மகாபாரத்தில் வருகின்ற பஞ்ச பாண்டவர்கள் ஒருவனாக இருக்கின்றான். அறத்தினுடைய வடிவமாக காணப்படுகின்றான். அந்த தர்மனை நாங்கள் நேரடியாக கண்டது கிடையாது. ஆனால் இலக்கியங்களின் ஊடாக அந்த இலட்சிய புருஷர்களை நாங்கள் என்ன செய்யறோம், காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகின்றோம். எங்களை நேரடியாக பார்க்கவில்லை. அந்த இலக்கியங்களின் ஊடாக அவ்வாறான அந்த இலட்சிய புருஷர்களை நாங்கள் காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகின்றோம். ராமாயணத்திலே இலட்சிய வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இடையூறுண்டா தடைகள் ஏற்படும். இலட்சியங்களை இடையீடுபடாமல் காத்தல் வேண்டும். அந்த இலட்சியங்களை நாங்கள் இடையீடுபடாமல் காத்தல் வேண்டும். இதற்கு நமது இலக்கியங்களை நாம் நாடுதல் தக்கதாகும். ஓர் உதாரணத்தை இங்கு காண்போம். ஒரு உதாரணத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். ராமாயணத்திலே ஒரு காட்சி. கம்பராமாயணம் வடமொழியில வான்மீகியால் எழுதப்பட்டது. தமிழ் மொழியில கவிச்சக்கரவர்த்தி கம்பரால் எழுதப்பட்டது.
ராமனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டால ராமாயணம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ராமாயணத்தில் வருகின்ற அயோத்தி மாநகரத்தை அரசாட்சி செய்த ஒரு சிறந்த ஒரு அரசனாக குறிப்பிடப்படுவன், அதாவது தசரத மாமன்னன். அந்த தசரத மாமன்னனுடைய ஒரு தன்மை சொல்லப்படுது. தசரத என்ற மனம் 2 இலட்சியங்களிடையே கிடந்து ஊசலாடுகின்றது. அந்த தசரனுடைய மனம் 2 இலட்சியங்களிடையே கிடந்து ஊசலாடுகின்றது. ஒன்று அரசியல், மற்றது சத்தியம். ஒன்று அரசியல், மற்றது சத்தியம் என்ற வாய்மை. இவ்விரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகின்றான். இந்த 2ல ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகிறான். அரசியல் கொள்கையின்படி மூத்த முதல்வனுக்கு முடிசூட்டுவதா அல்லது கையெழுக்கூடிய சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? அரசியல் கொள்கையின்படி மூத்த முதல்வனாகிய ராமனுக்கு முடிசூட்டுவதா அல்லது கைகேயிக்கு கொடுத்த அந்த சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? இந்த தரும சங்கடம் என்றால் இவ்வாறு தருமனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலை, அதான் தரும சங்கடம். தருமனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான அந்த நிலைதான் தரும சங்கடம். தருமனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலை அதெங்கே என்றால் மகாபாரதத்துல ஊசலாடுகிற அரசன் நினைக்கின்றான் அரசியல் நிலை மாறக்கூடியது. அரசியல் நிலை காலத்துக்கு காலம் மாறுபடக்கூடியது. சத்தியம் என்றுமே நிலை மாறாது. நிலை மாறும் தன்மை உள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்பினையுடைய சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். நிலை மாறாத இயல்பினையுடைய அந்த சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். இதுதான் தசரத மாமன்னனுடைய முடிவு. நடுநிலையில் நின்று வாக்குறுதியை காப்பாற்றி சத்தியத்திலே நிலை நின்று உயிரை தியாகம் செய்கிறான். சத்தியத்தின் பொருட்டு தனது உயிரை தியாகம் செய்த தசரதனின் வாழ்க்கையில் நடந்த இந்த பெருநிகழ்ச்சியானது, தசரதன் வாழ்க்கையில் நடந்த இந்த பெருநிகழ்ச்சியானது நடுநிலையில் நின்று லட்சியத்தை நிலைநாட்டுவோருக்கு ஒரு உதாரணமாகிறது. நடுநிலையில் நின்று இலட்சியத்தை நிலைநாட்டுவோருக்கு ஒரு உதாரணம் ஆகிறது. அதாவது அவருக்கு தசரதன் மாமன்னனுக்கு வாய்மைதான் என்னவாறு கொண்டால் ஒரு நிலையானதாக இருக்கிறது. வாய்மை நிலை மாறாது. அரசியல் நிலை காலத்துக்கு காலம் மாறுபடக்கூடியது. நிலை மாறும் தன்மையுள்ள அரசியல் கொள்கையை கைவிட்டு நிலை மாறாத இயல்பினையுடைய சத்திய வாக்கை கடைபிடிப்பேன் என கருதி தன்னுடைய உயிரை விட்ட அந்த ஒரு இலட்சிய ஒரு சமத்துவவாதியாக நாங்கள் தசரத மாமன்னனை கருதி கொள்ளலாம். 5000 ஆண்டுகளின் முன்பு கடைபிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கினை நாம் மீண்டும் பெறுதல் வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கடைபிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கை மீண்டும் நாம் பெற வேண்டும். இலக்கியங்களால் பறந்துபட்டு கிடக்கின்ற இலக்கியங்களிலே பறந்துபட்டு கிடக்கின்ற இலட்சியங்கள் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய புருஷர்களின் சமநோக்கினையும் சகிப்புத்தன்மையினையும் நாம் இலக்கியங்களில் குட்டுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் நமது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வுகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். உயர்வு தாழ்வு பண்புகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக, அந்த இலக்கிய பூங்காவினுடைய அந்த நறுமணம் எங்களுக்கு ஒரு புதிதமான ஒரு புத்துயிரை அளிப்பதாக. இந்த பாடல்ல இருக்குது பாருங்கோ, சொன்மலரை, அதுல சென்மலர் என்று கதை விளை சொன்மலரை பண்பு என்னும் நாரிலே தொடுத்து, பண்பு என்கின்ற நாரிலே தொடுத்து இனிய நன்மணமா, இனிய நன்மணமா பண்பு நனி கமல. சொன்மலரை பண்பு என்னும் நாரிலே தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல. இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல என்பது நனி என்பது தமிழ்ல இருக்கிற ஒரு உரிச்சொல்லாக இருக்கும். சொன் மலரை, சொல்லாக்கிய மலரை பண்பு என்கின்ற நாரிலே தொடுத்து, பண்பு என்கின்ற அந்த நாரிலே தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல. நன்மணமாகிய பண்பு மிகவும் வீச இன்முகமண்ட இனிய முகத்தை காட்டி, இன்முகம் என்பது ஒரு பண்பு தொகை, இனிமை ஆன முகம் அல்லது இனிமையாகிய முகம் காட்டி, புலவீர், புலவீர் என்றா புலவர்களின் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர், புலவர்களின் கருத்திலே
ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவில் சுகம், சூட்டி சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக என்று புலவர் மணி இலக்கிய கலாநிதி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது இலக்கிய கலாநிதி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் இந்த கட்டுரை பகுதியின் இறுதி பகுதியில ஒரு பாடலை பயன்படுத்துகிறார். சொன்மலரை பண்பு என்னும் நாளிலே தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவில் சுகம் என்று, அதாவது நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கடைப்பிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கை நாம் மீண்டும் பெறுதல் வேண்டும். இலக்கியங்களிலே பறந்துபட்டு கிடக்கிற இலட்சியங்கள் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய புருஷர்கள் நோக்கினையும் சமநோக்கினையும் சகிப்புத்தன்மையினையும் நாங்கள் இலக்கியங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் அது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வு பண்புகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக, அந்த இலக்கிய பூங்காவினுடைய அந்த நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக என்றால் ஒரு புதுவிதமான ஒரு புத்துயிரை அளிப்பதாக. சொன்மலரை பண்பு எனும் நாரிலே தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனிகமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவில் சுகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலின் ஊடாக புலவர் மணி பெரியதம்பி பிள்ளைகள் தன்னுடைய அதாவது சொந்த அபிப்பிராயம் ஆகிய ஒரு கருத்தினை கட்டுரையின் தொகுப்புரையில குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். இவ்வளவும் இந்த இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதானமான கட்டுரை பகுதியில வருகின்ற விடயமாக காணப்படுகின்றது. இதில் கடைசியாக நான் உங்களுக்கு தந்தது அந்த நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆற அளவு என்று சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டும் பெருந்தேன் இழைக்கும் நாடன் ஒரு நட்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலினுடைய பொருள் கடைசி வகுப்பில் கடைசியாக நான் குறிப்பிட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இனி அரிச்சந்திர புராணத்தில் வருகின்ற அந்த விடயத்தை பற்றி நான் என்ன செய்ய வேண்டாம் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி, அரிச்சந்திர புராணத்தினுடைய ஆசிரியர் பெயர் யார்? நல்லூர் வீர கவிராசர். அதற்கு விடை நல்லூர் வீர கவிராசர். அரிச்சந்திர புராணத்தினுடைய ஆசிரியர் நல்லூர் வீர கவிராசர். இலட்சிய வாழ்வு எத்தனை பெரியதென்பதை அடுத்த கேள்வி. இலட்சிய வாழ்வு எத்தனை பெரியதென்பதை அரிச்சந்திர மன்னனின் தியாக வாழ்க்கை பசுமரத்தாணி போல மக்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது. பசுமரத்து ஆணி போல மக்கள் உள்ளத்தில் பதிந்து விடுகின்றது. இதிலே வருகின்ற உவமை தொடரையும் அதற்கு ஆன பொருளையும் தருக. இதில் வார உவமை தொடர் பசுமரத்து ஆணி போல. அந்த பசுமரத்து ஆணி போல என்ற உவமை தொடருடைய பொருள் திட்ட தெளிவு. அடுத்த கேள்வி, அரிச்சந்திர புராணத்தை ஆதாரமாக கொண்டு அரிச்சந்திர புராணத்தில் வருகின்ற பாடலை ஆதாரமாக கொண்டு அரிச்சந்திர புராணத்தில் வருகின்ற பாடலை ஆதாரமாக கொண்டு அப்பாடலிலே குறிப்பிடப்படும் விடயங்களை தொகுத்து தருக.
பாடல் இதுதான். பாடலை சந்து விரிச்செழுத வேணும். பதி இழந்தனன், பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு உளது என, இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அறுத்தவன் மறைந்தான். மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். பொருள்: நாட்டை இழந்தேன், மகனாகிய லோகிதாசனை இழந்தேன். நாட்டை இழந்து மகனாகிய லோகிதாசனை இழந்தேன். சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் இழந்தேன். சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் இழந்தேன். இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என, இனி இழப்பதற்கு என்ன உள்ளது என நினைக்கின்ற போது வீடு பேற்றை இழந்தாலும், கதி என்றா வீடு பேரை குறிக்குது. வீடு பேற்றை இழந்தாலும் வாய்மையை இழக்க மாட்டோம் என்றான். வாய்மையை இழக்க மாட்டோம் என்றான். அறிவை இழந்து தன்னுடைய வாய்ச்சொல்லில் இருந்து தவறிய, தன்னுடைய வாய்ச்சொல்லில் இருந்து தவறிய அரிய தவ முனிவனாகிய விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான். அரிய தவ முனிவன் ஆகிய விஸ்வாமித்திர முனிவன் மறைந்தான். இதுல பதி என்பது என்னதை குறிக்கிறா பிள்ளைகள்? நாட்டை குறிக்கிறது. பாலன் என்பது மகன் ஆகிய லோகிதாசனை குறிக்கிறது. நிதி என்பது சேர்த்து வைத்த செல்வங்களை குறிக்கிறது. கதி என்பது வீடு பேறு என்ற அட்டதை குறிக்கிறது. கட்டுரை என்பது வாய்மை என்றதை குறிக்கிறது. மதி என்பது அறிவு என்பதை குறிக்கிறது. வாய் இழந்தண்டா வாச்சொல்லிலிருந்து தவறிய, அருந்தவன் என்பது அரிய தவ முனிவன் ஆகிய விஸ்வாமித்திர முனிவனை குறிக்கிறது. இவ்வளவு இதுல வருகிறது. இதுல கதி என்பதென்ற எதிர்கருத்து சொல் நிற்கதி என்பதாக இருக்கும். இதுல இந்த பாடல்ல எதுகை அணி சொற்கள் வருகின்றது. பதி, நிதி, கதி, மதி என்பன தீனா தீனா ஒரே மாதிரி இருக்கிறபடியால அதை சொல்வது என்ன அணி என்று சொல்ல வேண்டாம். செய்யுட் சீர்கள் என்ற இரண்டாவது எழுத்து ஒன்றித்து வருமாயின் அதை நாங்கள் என்ன அணி என்று சொல்லுவோம் என்றால் எதுகை அணி சொற்கள் என்று சொல்லுவோம். இது அரிச்சந்திர புராணத்திலே வருகின்ற ஒரு பாடல். அந்த அரிச்சந்திர புராணத்தின் ஆசிரியர் நல்லூர் வீர கவிராசர். அதுல அரிச்சந்திரன், சந்திரமதி, மகனாகிய லோகிதாசன், விஸ்வாமித்திர முனிவன் ஆகிய கதாபாத்திரங்கள் அந்த இதுல அந்த அரிச்சந்திர புராணத்தில வருகின்ற பிரதானமான கதாபாத்திரங்களாக இருக்கும். அடுத்த கேள்வி, இக்கட்டுரை பகுதியிலே மகாத்மா காந்தி அடிகளினுடைய இலட்சிய தன்மை ஆக குறிப்பிடப்படும் கருத்தை ஆகும்.
விடை காந்தியடிகளுக்கு இந்தியாவும் பெரிது அன்று, இந்தியாவும் பெரிதன்று, உடலமும் பெரிதன்று, தம் உயிரும் பெரிதன்று, சத்தியமே பெரிதாயிற்று. கட்டுரை ஆசிரியராகிய புலவர் மணி பெரியதம்பி பிள்ளை அவர்கள், புலவர் மணி ஏ.என்.ஆ. பெரியதம்பி பிள்ளை அவர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றிய, நமது வழிகாட்டிகளாக தோன்றிய காந்தி அடிகளையும் ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும், ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் வலுத்தி நின்று இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவதற்காக, இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவதற்காக குறிப்பிடுகின்ற பிரதானமான கருத்துக்களை தருக. ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக, விடை 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கும் அறிவொளி பரப்பி, உலகெங்கும் அறிவொளி பரப்பி இலட்சிய சமநோக்கில் நிலை பெற்ற, இலட்சிய சமநோக்கில் நிலை பெற்ற புத்தி படைத்த நாம் 18ஆம் நூற்றாண்டு இறுதிக்காலம் தொடக்கம் அடைந்துள்ள, 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம் தொடக்கம் அடைந்துள்ள இழிநிலையிலிருந்து விடுதலை பெறவும், இழிநிலையிலிருந்து விடுதலை பெறவும் மீண்டும் அகில உலகிற்கு, மீண்டும் அகில உலகிற்கு அறிவொளி பரப்பும் பண்டைய நிலைமை அடையவும், அறிவொளி பரப்பும் பண்டைய நிலைமையினை அடையவும் நமக்கு வழிகாட்டிகளாக தோன்றிய காந்தியடிகளையும் ஏனைய இலட்சிய சமத்துவவாதிகளையும் இலட்சிய சமநோக்கில் மறுமலர்ச்சி அடைவோம் என குறிப்பிடப்படுகிறது. இலட்சிய சமநோக்கு மறுமலர்ச்சி அடைவோம் என குறிப்பிடப்படுகின்றது. மாணிக்க வாசகர் பெருமானின், மாணிக்க வாசக பெருமானின் இக்கட்டுரை பகுதியிலே எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை குறிப்பிடுக. இலட்சியங்களுக்காக தம்மை தியாகம் செய்து என்ற நல்லோருடைய, இலட்சியங்களுக்காக தம்மை தியாகம் செய்து என்ற நல்லோருடைய தாம் பெற்ற லட்சிய பயனை, தாம் பெற்ற லட்சிய பயனை தியாகம் செய்து சமபுத்தியின் சிகரத்தில் நின்ற, சமபுத்தியின் சிகரத்தில் நின்ற நல்லோருள் ஒரு சிலரா, ஒருவராக, நல்லோருள் ஒருவராக மாணிக்க வாசக பெருமானை குறிப்பிடலாம். திருவருளையே லட்சியமாக கொண்டு பட்டம் பதவிகளையும் பண நிதிகளையும் தியாகம் செய்த மாணிக்க வாசக பெருமான் என, தியாகம் செய்த மாணிக்க வாசக பெருமான் என குறிப்பிடப்படுகின்றது. இதனை நரகம் புகினும் எள்ளே, நரகம் புகினும் எள்ளே திருவருளா இருக்கப்பெறின் இறைவா,
திருவருளா இருக்க பெரும் இறைவா என்ற செய்யுளின் ஊடாக தெளிவுபடுத்தி காட்டலாம். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.